பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மீண்டுமாய் ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எனக்கு அன்பானவர்களே, தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர்கள், தேவனையே நம்பியிருக்கிறவர்கள், தேவன் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொண்டது போன்ற காரியங்களை முன்னிறுத்தி நாம் தொடர்ச்சியாக இந்த வசனத்தின் மூலமாக தியானித்து வருகிறோம் அல்லவா? அந்த வரிசையிலே நேற்றைய தினத்திலே நாம் யோசேப்பை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் அதை தொடர்ந்து எஸ்தரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த எஸ்தர் என்பவர்களுக்கு தாய் தகப்பன் இல்லை. இந்த எஸ்தரை மொர்தெகாய் வளர்த்தார். ஒரு சூழ்நிலையில் ராஜாவுக்கு அவள் மனைவியானாள். ஆனாலும் ஆமான் என்பவனின் சூழ்ச்சியால் அவளும் அவளுடைய குலம் முழுவதும் அழிக்கப்படுவதற்கான சட்டம் இயற்றப்பட்டு ராஜாவின் முத்திரை மோதிரத்தினாலேயே முத்திரையிடப்பட்டது. ஒரு நம்பிக்கையற்ற நேரத்தில் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டவளாய் அவரை மட்டுமே நம்பி 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் தேவனை நோக்கி மண்டியிட்டு முறையிட்டாள். தேவன் அவளுடைய முறையிடுதலுக்கு செவிசாய்த்து காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். பிற்பாடு நாம் வாசித்த இந்த வசனத்தின்படியே தேவன் முழு யூத குலமும் காக்கப்படும்படிக்கான ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணினார். கலங்கின தேவ பிள்ளைகள் ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பரே, எஸ்தருக்கு செய்தவர் உங்களை மறப்பாரோ? இல்லை, நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலும் பூரண சமாதானம் உண்டாகும்படி கிரியை செய்வார். விசுவாசித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. ராஜாத்தியாகிய எஸ்தருடைய வாழ்க்கையிலே காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணின தேவன் தகப்பனே, தம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய வேண்டுமாய் உம்முடைய முகத்தை நான் நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளின் மத்தியிலேயும் தேவன் உம்முடைய பிள்ளைகளை ஆர்ப்பரிக்க செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கலக்கமான சூழ்நிலைகள் உம்முடைய நாமத்தினாலே மாறுவதாக கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.